ஒரு கதையை படிக்கையில் அந்த கதை நடக்கும் இடத்திற்கே வாசகரை அழைத்து சென்று விடுவதும், அக்கதையில் இடம்பெறும் மனிதர்கள் தம் உறவினராகி விடுவதும் நல்ல கதைக்கு அடையாளம். அப்படிப்பட்ட நல்ல கதைதான் இக்குறுநாவல். ஆதி மொழியான நம் தமிழை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே குழந்தைகளுக்கென ஆத்திச்சூடி உட்பட பல இலக்கிய நூல்கள் வந்திருந்தாலும், தமிழை தவிர்த்து பிற மொழி பிற நாடுகளிலெல்லாம் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னர் தான் குழந்தைகள் இலக்கியம் அரும்ப தொடங்கியது. அதிலும் குறிப்பாக 18ஆம் நூற்றாண்டின் 2ஆம் பாதியில்தான் ஒரு தனித்துவமான மற்றும் சுயாதீனமான இலக்கிய வடிவமாக தெளிவாக வெளிப்பட்டது. அதற்கு முன்பு உலகெங்கிலும் அது கருநிலையில் மட்டுமே சிறப்பாக இருந்தது. இருப்பினும் 20ஆம் நூற்றாண்டின் அதன் வளர்ச்சி மிகவும் செழிப்பானது. குழந்தைகளுக்கான இலக்கியம் புனித தன்மையற்றது என்ற பழைய கோட்பாடுகளை புறந்தள்ளி அது அங்கீகரிக்கப்பட்ட பிற இலக்கிய வடிவங்களுக்கு கிடைக்கும் உரிய மரியாதையை சிறார் இலக்கியத்திற்கும் வழங்கத் தொடங்கியது. அவ்வரிசையில் குட்டி குட்டி கதைகள் கேட்டு வளரும் குழந்தைகளை கணினி காலத்தின் சுழற்சிக்கேற்ப இன்னும் கூர்மையாக சிந்திக்க வைக்க குறுநாவலாக தந்திருப்பதே கண்ணில் தெரியும் வானம் எனும் இந்நூல். சீர்காழியை பிறப்பிடமாகவும் விருத்தாச்சலத்தை வசிப்பிடமாகவும் கொண்ட படைப்பாளி பல்லவி குமார் அவர்கள் இதுவரை 45க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர். குறிஞ்சிப்பாடி சா.கு.வே மேல்நிலைப் பள்ளியில் வணிகவியல் ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற இவர் தற்பொழுது தமிழ் பல்லவி காலாண்டு இதழின் ஆசிரியராகவும், குட்டிமயில் சிறுவர் இதழின் நிர்வாக ஆசிரியராகவும், திசையட்டும் மொழியாக்க இதழின் ஆசிரியர் குழுவின் ஒருவராகவும் இருக்கிறார். பாரத ஸ்டேட் வங்கி மற்றும் NLC வழங்கிய சிறந்த எழுத்தாளர் விருது, திருப்பூர் தமிழ்ச்சங்கம், படைப்பு குழுமம், சௌமா, கவிதை உறவு போன்ற அமைப்புகள் வழங்கிய 25க்கும் மேற்பட்ட பரிசுகளையும், அப்துல் ரஹ்மான் விருது, நற்றமிழ் காவலர், ஹைக்கூ வித்தகர், ஹைபூம் சிற்பி, அப்துல் கலாம் விருது, சிறுவர் இலக்கிய வித்தகர் உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட விருதுகளையும் பெற்றுள்ளார். படைப்பின் 10ஆம் ஆண்டு விழாவில் இச்சிறப்புமிக்க படைப்பாளியின் மதிப்புமிக்க இந்நூலை வெளியிடுவதில் பெருமை கொள்கிறது உங்கள் படைப்பு. எழுத்தாளர் பல்லவி குமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். கண்ணில் தெரியும் வானம் நூல் வெளியீடு. நூல் வெளியிடப்படுகிறது. அனைவரும் தங்களுடைய கரவொலிகளை கொடுக்குமாறு கேட்டு